பதில் சொன்னீங்களா? கேளுங்க சார், நான் சொல்றேன்னு. அவர் சாதாரண கேள்விதான் கேட்டாரு. எப்படி? ஜனகன் வில்லை உடைத்தது யார் அப்படின்னு அவர் என்ன கேட்டாரு? உயர் அதிகாரி உங்களை கேட்டாரு. என்ன கேட்டாரு? நீங்க பதில் சொன்னீங்களா? நான் உடைக்கல சார். நானா உடைச்சவில்லை. யாரு உடைச்சாங்க? அப்புறம் யாரு அவனுக்கு வாத்தியாருனாங்க. நேரா வாய்வூர் வாத்தியார் கொண்டு விட்டேன். வாத்தியார பாடம் நடத்துறேன். ஒரு பசங்கன்னா ஒழுங்கா படிக்குதான். சாதாரண கேள்வி. ஜனகன் வில்லை உடைச்சது யாருன்னு கேட்டா அந்த பையன் நான் உடைக்கலந்து நீ என்ன சார் சொல்றேன்? அவரு என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? வாய்வூர் வாத்தியாரு சார் அவன் நல்ல பையன், அந்த வில்லெல்லாம் உடைச்சிட மாட்டான் சார். யாரு அவங்களுக்கு ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க. பொட்டியாரு மோடி ஒரு போச்சு. போச்சு. என்ன ஹெட் மாஸ்டர் பாடம் நடத்துறீங்க? இந்த சாதாரண கேள்வி. ஜனகன் வில்லை உடைச்சது யாருன்னு அந்த பையன் நான் உடைக்கலந்து வாத்தியாரு போய் கேட்டா நல்ல பையன் உடைச்சிட மாட்டான்னு சொல்றாரு. நீ என்ன சொல்றாரு? அப்படியே வில்லு உடைச்சா கூட நாங்க சம்பளம் வாங்கி வில்லு வாங்கி வச்சிருக்கோம். மாசம் 1ஆம் தேதி சம்பளம் போட்டோன்னு அந்த வில்லு வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னாரு. அப்படியே 2 பேருக்கும் வீட்டு வச்சுட்டாரு. மெமோ இன்னைக்கு சேர்ப்பா வீட்டு வச்சுட்டு 2 பேரும். சாதாரணமான ஆளே கிடையாது பாருங்க. அது அந்த அளவுக்கு பச்சிக்கிறேன். அப்படியா? ஆமா. அம்மா அப்பா நானும் தினந்தர குயிலா இருக்கும்போது நம்ம நாட்டை சுற்றி பார்த்தாங்க இல்லவா? ஆமாப்பா. இன்றைய தினம் நான் நாட்டை சுற்றி பார்க்க போகின்றேன். போது நிறுத்துடா. என்னடா இப்பதான் பட்டமேல முடிச்சிட்டு வந்திருக்கேன். அம்மா கூட நாட்டை சுத்தி பார்க்க போறேன்னு சொல்றேன். அம்மா நீண்ட நாள் ஆசை அம்மா. ஒரு மகன் ஆசையை நிறைவேற்றி வைப்பது ஒரு தாய் தந்தையின் கடமைதானே. மகனே என்னையா சின்ன பொண்ணு அவனுக்கு ஒண்ணு தெரியாது. கம்மியா அம்மால ஒரே குமுறு. என்னையா மத்த கால் நோண்டி அதுன்னு பாக்குறேன். அப்பா அந்த காலே நல்லா நான் கோத்த என்ன கை ஆயிட்டு தெரியாது. கையில பிடிக்கல பாரியா. அவன் கோயங்க நான் ஜான் பிளேன் ஆல் பிடியாவா. யா பிள்ளைகளுக்கு எப்படி குழந்தையா? அந்த குட்டியாடு காலங்களை மெச்சிச்சப்பா. அந்த கலப்பாத நாராகுடி நாய் வந்து நீங்க என் கூட்டு குச்சி வச்சு. இது வேற டெய்லி 500 ரூபாய் செலவு பண்ணீங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகள் இருப்பது 4. அந்த 4 திசையில 3 திசை போ. வட திசை மட்டும் போவாது. ஏம்பா அது என்ன இருக்கும்? அந்த ஆப்பல் மாதிரி ஓடிங்கலாம் அங்க பார்த்தா அங்க அட்ஜஸ்ட் ஆயிடுவேன். அம்மா மகனே அப்படியா? அங்க கொடி மிருகங்களா இருக்குது. சிங்கம் புலி கரடி எல்லாமே இருக்குது. அதை விட பெரிய பொதப்பை ஒன்று இருக்குது மகனே. அப்படியா? அங்க போக கூடாது. அம்மா தாயை திறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்கு வந்தரும் கிடையாது. தாய் தந்தையின் வார்த்தைக்கு மறு வார்த்தை இந்த கண்ணன் எப்பொழுதுமே பேச மாட்டேன். நாட்டு நறுவல வருகின்றேன். அறுசுவையுடன் ஏற்பாடு செய்து வைக்கிறேன்.